Good morning students. I am MRK. Today நம்ம 10th standard chapter 2 example 2.36 ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது அதில். அதனால் மீண்டும் அதை எடிட் பண்ணி போடுறேன். அதில் வந்து ஆன்சர் மட்டும் சின்ன சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே சரி ரைட். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் between 300 and 600 அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? ரைட். அப்போ 300க்கும் 600க்கும் இடையே எதால் வகுப்படக்கூடியது? டிவைசபிள் பை 7, 7ஆல் வகுப்படக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பரை ஃபுல்லாக எடுத்து அதை கூட்ட சொல்லியிருக்கு. சரி புரியுதான்? அதனால் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் 300 எடுத்து இந்த டிவைசபிள் பண்ணியிருக்கேன். இதையும் 7ஆல் டிவைசபிள் 600ஐயும் 7ஆல் டிவைசபிள் பண்ணியிருக்கேன். வகுத்துட்டு ஏன்ற நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்த 300ஓட 7ஐ ஆட் பண்ணிவிட்டு இந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணணும். பண்ணோம்னா ஏ வந்துடும். இதுதான் ஏ ஃபஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்பயும் போல் இந்த 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ரிமைண்டரோட இதை மைனஸ் பண்ணிடணும். டீன்றது டிஃபரன்ஸ். அப்போ அதை ஃபஸ்ட் நம்பர் 301, லாஸ்ட் நம்பர் 595, இந்த ஃபஸ்ட் நம்பரோட 7 ஆட் பண்ணி ஒரு சீரீஸ் எழுதியிருக்கேன். அப்போ இதில் இருந்தால் கணக்கு ஸ்டார்ட் ஆகும். மேலே உள்ளது உனக்கு புரியுதான்னு பார்த்துக்க. அது எதுக்காண்டினா இந்த சம்மை ரெடி பண்ணுறதுக்காண்டி, ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. நான் சொல்லியிருக்க ஒரு மெத்தட், அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரை எடுத்து அந்த டிவைசபிள் நம்பரால் டிவைட் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிப்பேன், லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிப்பேன், டிஃபரன்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போவேன். அவ்வளோதான். அது இந்த ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிற ஒரு ரூல் இருக்குது. செகண்ட் நம்ம கடைசி நம்பர் கண்டுபிடிக்கிறது ஒரு ரூல் இருக்குது. இது பார்த்துக்கோ. இது 300ஓட 7 ஆட் பண்ணி இதை செப்பரேட் பண்ணணும். இது டேரெக்டாக செப்பரேட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ எப்பயும் போல் இது வந்து ஏபிக்கு சம் ஆஃப் ஏபி அப்படின்றனால நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எல் இருக்குது, ஏ இருக்குது, டிலாம் கண்டுபிடிச்சிட்டு இதில் அப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டு ஆன்சர் எடுத்துட்டேன். எடுக்கையில் இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எழுதையில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதையில் இந்த இங்கே கரெக்டாக எழுதியிருக்கேன் பாரு, 264ன்னு எழுதியிருக்கேன். தெரியுதா? இங்கே மாற்றி எழுதிட்டேன் கவனக்குறைவாக. சரிங்களா சொல்கிறது? அப்போ என்ன வருதுங்க? 264 அப்படின்றதான் இங்கே ஆன்சர். ஓகே குட். 5 மார்க் சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. இந்த தடவை எதிர்பார்க்கலாம் அந்த சம்மை. ஓகே இதே மாதிரி கிரியேட் சம் கேட்பாங்க. இதே மாதிரி கிரியேட்டட் கேட்பாங்க. 3 டிஜிட் நம்பர்னு சொல்லுவாங்க. 3 டிஜிட் நம்பர்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 100லேருந்து 999 வரைக்கும் வரும். இதில் 8ஆல் டிவைட் ஆகிறது, அது மாதிரி சம் ஆஃப்னு கேட்பாங்க. 9ஆல் டிவைட் ஆகிறது, 11ஆல் டிவைட் ஆகிறது, இப்படி கேட்பாங்க. இதை போட்டு பார்க்கணும் நீங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு இதோட அதாவது 100லேருந்து 1000 வரைக்கும், 100லேருந்து 2000 வரைக்கும் டிவைசபிள் பை இதுலேயும் கேட்பாங்க. அதே மாதிரி இதில் இந்த சம்முலையும் டிவைசபிள் பை 11ஆவது 9ஆவது கேட்பாங்க. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக பார்த்துக்க. ஏதோ ஒரு டிவைசபிள் பை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம தான் அதை சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கணக்கு நாட் டிவைசபிள் பைன்னு இருக்கும். நாட் டிவைசபிள் பைன்னு ஒரு கணக்கு இருக்கும். அதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். சரியா? இதுதான் எதிர்பார்க்கக்கூடிய கணக்குகளில் இதெல்லாம் ஒன்று. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை மட்டும் தனி வீடியோனா உனக்கு போடுறேன். குட்.